ராமநாதபுரத்தில் உச்சபட்ச மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த், மழை படிப்படியாக குறையும் என குறிப்பிட்டார். வானிலை படிவங்களை வச்சு பார்க்கும்போது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுதான் அதோட பீக்கா வானிலை படிவுகள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. அது இன்று நடந்திருக்கு. நாளையிலிருந்து கொஞ்சம் படிப்படியா மழை குறைந்து ஒரு 2 நாட்களுக்கு மழை வெகுவாக குறையக்கூடிய சூழலுக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணீர் தேங்கிய இடங்களில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. 3 நாட்களாக நீடித்த மழையால் சாலைகளில் கடல் நீர் போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்பட்டதால் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாம ராமபுரம் கிராமத்தில் கடலோர பகுதிகளில் உள்ள மானாவாரி நிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்தது. அங்கு 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பள்ளி முடியும் நேரத்தில் பெய்த மழையால் மழை நீரில் நனைந்தபடி மாணவ மாணவிகள் வீடு திரும்பினர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலில் தொடர்ந்து 7 மணி நேரம் மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் ஆறு போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் தாமிரபரணி ஆற்றில் 2100 கன அடி வீதம் நீர் வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகள், ஏரிகள், குளங்களில் இறங்க வேண்டாம் என்றும் கால்நடைகளை ஆற்றில் இறக்க வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாலை வேளையில் அடர் பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மலைச்சாலையில் ஊர்ந்தபடி சிரமத்துடன் பயணத்தை மேற்கொண்டனர். இந்நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுதினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.